everybody, welcome back to my channel. நான் ஷர்மிளா ராஜ்குமார் and thank you so much இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு. and உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்ல என்ன பிடிச்சிருக்கு, இந்த சேனல்ல வர content பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா please subscribe பண்ணுங்க and that would mean the world to me. so இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to get that flawless skin even when you have these many breakouts and acne prone skin. so basically உங்களுக்கு வந்து acne prone skin இருக்கு, நிறைய வந்து ஸ்கின்ல டெக்ஸ்சர் இருக்கு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. பட் எனக்கு வந்து மேக்கப் போட்டால் அது வந்து ரொம்ப திட்டா ஆயிடுது, எனக்கு வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் கிடைக்க மாட்டேது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்க. so I'm gonna teach you guys how to get that flawless base because I have so much problems. and throughout this video நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த aunties ஓட மேக்கப் தியரி. ஓ மை காட், இந்த ஆன்டிஸோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு நான் மேக்கப் போடாமல் இருந்து என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன், மேக்கப் போடாமல் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து தானாலாம் ரெடி ஆகிடாது. லைக் மேஜிக்காக உங்கள் ஸ்கின்லேருந்து எல்லா பிம்பிள்ஸெல்லாம் வெளியில் போயிடாது. ஸோ நான் வந்து என்ன கோ த்ரூ பண்ணேன் அண்ட் இந்த மேக்கப் போடாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ நம்ம மெயின் ஃபோக்கஸ் இன்றைக்கி அந்த ஃப்ளாலெஸ் பேஸ் தான். ஸோ யா வில் ஜஸ்ட் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ட்ரை பேச்சஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் போய் அந்த ட்ரை பேச்சஸில் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட்லி பிரேக் அவுட்ஸ் வருதுன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆயிலி ஸ்கின் டைப்பாக தான் இருப்பீங்க. So I would highly suggest you to go for some gel based moisturizers. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சிட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். என்னோடய ஸ்கின் வந்து இப்போது ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நான் இதை தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட். இதனால ஒரு நியூ பிரேக் அவுட்ஸ்லாம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கைஸ், மூவிங் ஆன் டு மை நோ மேக்கப் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி எனக்கு வந்து ரொம்ப நிறைய பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு இருந்ததா அண்ட் நான் வந்து ரொம்ப வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய மேக்கப்பும் போட வேண்டியது இருந்தது. வர்றவங்க எல்லாருமே கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ நீ முகத்தில் என்னென்னவோ போடுற, அதனால தான் பாரு ஸ்கின்ல இதெல்லாம் வந்துடுச்சு. வாஸ் லைக் நோ, அப்படிலாம் வராது. I've read in many books that நம்ம வந்து மேக்கப் போடுறதுனாலாம் எதுவும் வருது அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவும் படிக்கல. அண்ட் மேக்கப் இஸ் நாட் காமெடோஜெனிக் அண்ட் மெனி யூடியூபர்ஸ் ஹேவ் ஃப்ளாலெஸ் ஸ்கின் அண்ட் அவங்க டெய்லியும் மேக்கப் போடுறாங்க. ஸோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் மீ. ஸோ நான் வந்து கண்டினியூஸாக மேக்கப் போட்டுகிட்டே தான் இருந்தேன். ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு தி அதர் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி, நான் வந்து என்னோடய ஃபேஸை ப்ரைம் பண்ண போகிறேன். For that I'm using my Nykaa Prep Me Up face primer. ஸோ யா, நான் வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து லைக் என்னோடய பாட்டி சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, வை நாட் கிவ் அ சான்ஸ். லைக் நம்ம வந்து மேக்கப்பே போடாமல் வந்து ஒரு 1 month இருந்து பார்ப்போம், ஸ்கின் நிஜமாகவே தானா ஹீல் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு நான் மேக்கப் போட்டுக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். லைக் வெளியில் போனால் நான் ஒரு கன்சீலர் கூட போடாமல் தான் நான் வெளியில் போயிட்டுருந்தேன். ஸோ யூஸ்வலி நான் என்ன மேக்கப் போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீலர் இந்த ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு கன்சீலர். நான் ஃபவுண்டேஷன் ஆன் தி டெய்லி பேசிஸ் யூஸ்வலி போட மாட்டேன். ஒன்லி ஃபார் வீடியோஸ் ஐ வேர் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் அந்த கன்சீலரை கூட ஸ்கிப் பண்ணிட்டேன், லைக் பவுடரை ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் எதுவுமே ஆக்சுவலி போடல. ஐ டிடன்ட் ஃபில் மை ஐப்ரோஸ். ஸோ நான் வந்து பேசிக்காக ரொம்பவே ராவாக தான் வெளியில் போயிட்டுருந்தேன். இது வந்து உண்மையாகவே இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றத வந்து நான் உண்மையாகவே டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் மேக்கப் போடுறதே விட்டுட்டேன். அதனால தான் நான் வந்து வீடியோஸும் ஷூட் பண்ணல. ஸோ ஐ ஷூட் ஒன்லி மேக்கப் டுட்டோரியல் வீடியோஸ், ரைட்? ஸோ பேசிக்காக எனக்கு வந்து எந்த கண்டென்ட்டுமே மேக்கப் போடாமல் ஷூட் பண்ணுற மாதிரி எதுவுமே அப்போ தோணலை. ஸோ நான் வீடியோஸ் எடுக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஸ்கின்னை கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். ஃபார் தட் ஐம் கோனா யூஸ் திஸ் பேக் Cosmetics Derma Color 12 palette. It's camouflage something வரும். I'll leave them down below. அதோட நேம், ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுக்க போகிறேன். I'm just gonna pick it on my fingers. ஸோ அதை வந்து நான் என்னோடய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ், ஐ மீன் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணி போகிறேன். ஸோ யா, ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங், நான் வந்து ஒரு கன்சீலர் கூட போடாமல் தான் வெளியில் போயிட்டுருந்தேன். ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 days என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு வந்து அந்த பிம்பிள் இருந்தது இல்லையா, அது வந்து ட்ரை அவுட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்வலாக காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்குது அப்படின்னா அது வந்து தானாகவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகி அது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்பாட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருந்தது. நான் வந்து I was so dumb. நான் என்ன நினச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து மேக்கப் போடாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து போகுது. லைக் இன்னும் நியூ பிம்பிள் வந்து அப்போது லைக் நான் வந்து ஒரு மேக்கப் போடாமல் இருந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து எனக்கு ஒரு நியூ பிம்பிள்லாம் எதுவும் வரல. மை ஸ்கின் வாஸ் பிஹேவிங் வெல். And guess what happened? That time of the month appeared. ஓகேவா? ஸோ as we all know, நமக்கு வந்து in that time of the month நமக்கு யூஸ்வலாகவே நிறைய breakouts and pimples எல்லாம் வரும். ஸோ one new pimple appeared. And then நான் என்ன டிசைட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து நமக்கு எப்பவும் வரது தான். லைக் இந்த டைம் ஆஃப் மந்தில் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே வரும். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மேக்கப் ஆர் சம்திங். நம்ம வந்து இது ரொம்ப காமன் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஐ வாஸ் கண்டினியூவிங் டு நாட் புட் மேக்கப். ஸோ இந்த மாதிரியே நான் வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்து நான் மேக்கப் போடாமல் இருக்கிறத வந்து நான் பழகிட்டே தான் இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் லைக் ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு வந்து நியூ பிம்பிள் வந்துகிட்டே தான் இருந்தது. இந்த மேக்கப் போடாமல் இருக்கிறதுனாலலாம் எனக்கு எதுவுமே ஸ்டாப் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ வாஸ் ஸோ டிப்ரெஸ்ட். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அட போங்கடா வரதாக போகுது. ஐ திங்க் ஐ ஹாவ் டு ட்ரீட் திஸ் ப்ராப்பர்லி. ஸோ நான் வந்து இதை ஏதாவது ஒரு டாக்டர் அந்த மாதிரி போய் ட்ரீட் பண்ணிக்கலாம். லைக் அதுக்காக நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருக்க முடியாது, ரைட்? எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து சேனலில் வீடியோ போடாமல் மேக்கப்லாம் போடாமல் இருக்குது. எனக்கு பர்சனலி அது பிடிக்கல. ஸோ ஐ ஆம் ஸ்டார்டிங் இட் ரைட் நவ் அண்ட் ஐ ஹாவ் ஸோ மெனி எக்ஸைட்டிங் வீடியோஸ் கம்மிங் அப் நெக்ஸ்ட். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஏன்னா நான் இனிமேல் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட போகிறேன். ஸோ யா, ஃபாலோ யோர் வே அண்ட் ஃபாலோ யோர் பார்ட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தான் இப்போ என்னோடய டிசிஷன் தெரியும். இப்போ நான் என் ஸ்கின்னுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லைக் ஒரு நல்ல கிளினிக்காக இப்போ பார்த்துட்ருக்கேன் டு டெஸ்ட் அவுட் மை ஸ்கின், என்ன தான் ஆக்சுவல் ப்ராப்ளம். அண்ட் இப்போலாம் பார்த்திங்கன்னா என் ஸ்கின் வந்து ஓவர் ஆயிலி ஆகிட்டு இருக்குது. லைக் இந்த டீ ஜோன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஆகிட்டுருக்கு. அண்ட் அதர் பார்ட் ஆஃப் மை ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ இட் மைட் ஆக்சுவலி பி அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். லைக் எனக்கு வந்து 21 years old. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். ஸோ பிம்பிள் இஸ் ஆல்சோ வெரி காமன் இன் திஸ் ஏஜ். ஸோ ஒரு 25-24 வந்து இட் இஸ் கோனா பி ஆல் ஓகே. பட் சின்ஸ் ஐ எம் இன் திஸ் மேக்கப் வேர்ல்டு ஐ வாண்ட் லைக் ஃப்ளாலெஸ் ஸ்கின். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கிளினிக் போய் நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். ஐ கான்ட் ஸ்டாப் புட்டிங் மேக்கப் ஜஸ்ட் ஃபார் திஸ் ரீசன், ரைட்? ஸோ யா, அதை தான் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் as far as my skin is concerned. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டரை வந்து ஸ்லைட்டஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, I'm going to move on to my concealer. For concealer, I am going to be use my favorite LA Girl Pro Conceal in Pure Beige. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெளியில் எடுத்து திஸ் இஸ் வை ஐ ஹேட் த பேக்கேஜிங் ஆஃப் திஸ் கன்சீலர். எங்கெல்லாம் எனக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருக்கோ அங்கெல்லாமும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸில் மட்டும் இதை ஸ்லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அண்ட் இந்த ஏரியாலலாம் நான் வந்து இதை கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட போகிறேன். இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கதையை கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மற்றவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் அதனால் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே நிறுத்திடாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்கப் போடுறது வந்து அவ்வளோ பிடிச்சி நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்கின் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிட்டே இருக்கிறப்போ ஐ ரியலி ஃபெல்ட் வெரி பேட். என்னடா இது இப்படி ஆகுது, ஒரு வேளை அவங்க சொல்கிறதுல உண்மைதானோ, மேக்கப்னால தான் இப்படி வருதோ, பட் நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடிலேருந்தே இப்படி தானே வருது அப்படின்றதுலாம் அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாஷாக இருந்தது என்னோடக்கு. அண்ட் நான் வந்து அதை ரொம்ப நிறைய திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் ஓகே இட்ஸ் ஜஸ்ட் பிம்பிள், இது வந்து போக தான் போகுது. ஸோ
இதை ஏன் இவ்வளோ வந்து நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும்? அண்ட் we at the end of the day we have got solution for all this. ஒரு கிளினிக் போனால் இது வந்து சரியாக போகுது. ஸோ why this tension அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இன்றைக்கி ஓகே let them talk whatever they want and I'm gonna do what I love அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே இதை வந்து blend பண்ணிக்கிறேன். For my next step, I'm going to use my foundation. For foundation, I'm going to take something lightweight. So, I'm going to pick my Nykaa Skin Shield Anti-Pollution Foundation in the shade Pure Olive. So, this is my absolute favorite. Now, this is my back of my hand. Just going to apply it all over my face and I'm going to neckly apply it and I'm going to blend it with a brush something like this. So நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர் இதெல்லாம் மூவ் ஆகாத மாதிரி ஜஸ்ட் இதை வந்து புஷ் பண்ணி விடுறேன் ஸ்கின்ல. நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு நல்ல கவரேஜ் வேணும். ஸோ ஐ வுட் ஹைலி சஜஸ்ட் யூ டு யூஸ் அ ப்ரஷ் rather than a beauty blender. அண்ட் இந்த மாதிரியான ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் இருக்கிற போது நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஸ்பஞ்ச்லேயே அப்சார்ப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறது பெட்டர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை நல்லா வந்து புஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ வந்து இதோட எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து இப்போ ரிமூவ் ஆனால் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம வந்து ஃபுல் ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நம்ம எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இட் பிளெண்ட்ஸ் அவுட் யுவர் ஃபவுண்டேஷன் ரியலி வெல். அட் திஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் 80% ஆஃப் தி இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா Maybelline Fit Me கன்சீலர் இந்த ஷேட் 25 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா I'm gonna bring dimensions back to my face. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரஷில் இப்படி blend பண்ணிக்க போகிறேன். நம்பர் 1 டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே இப்படி ட்ராக் பண்ணக்கூடாது. யூ ஆர் ஜஸ்ட் கோனா ஸ்டிப்பிள் இட். ஸோ அது அழகாக அப்படியே பிளெண்ட் ஆகிடும். when it comes to my under eyes நான் வந்து இதை ஸ்பஞ்ச்லேயே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் மறைஞ்சிருச்சு. பட் when it comes to the bump, லைக் இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்குது அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த பம்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஈவெண்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸை வந்து நம்ம லாக் பண்ணணும், ரைட்? ஃபார் லாக்கிங் I'm gonna take my Fit Me loose powder in the shade 25 medium. நான் வந்து என்னோடய ஸ்பஞ்ச்லேயே கொஞ்சம் பவுடரை இப்படி வந்து பிக் பண்ணிக்க போகிறேன். பிக் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அண்டர் ஐஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். மை லிட்ஸ், அப்புறம் இந்த ஏரியா, மூக்கு, அப்புறம் மாதிரி எங்கெல்லாம் எனக்கு வந்து எக்ஸஸாக ஸ்வெட் ஆகுமோ அங்கே வந்து நான் இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்படின்ற ஏரியாலலாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு லைட்டாக பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஸ்கின் வந்து பவுடரியாக ஃபீல் ஆகலாம். அண்ட் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் டைப்பாக இருக்கீங்கன்னா இட் வில் லுக் பவுட்ரி, லைக் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃப்ரம் L'Oreal. இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ளிட்ஸ் பண்ணி உங்களோட பவுடர்ஸை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டிங் ஸ்ப்ரே இஸ் ரியலி குட். நான் இப்போ ரீசெண்டாக தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் ஐம் லவ்விங் இட் ஆல்ரெடி. ஸோ இதை வந்து கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு
இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இந்த பியூட்டி ஸ்பஞ்ச் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து அதை அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணி இந்த எக்ஸஸான செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். இட் வில் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனிவேர் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக த்ரூ அவுட் தி டே வந்து இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு I'll be right back. So that's it. This is how my skin looks after completing full face of makeup, and I think bronzer and blush and lashes idallam vechadukku apparama it looks more gorgeous and it looks more cohesive. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பேஸ் போட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிமென்ஷன்ஸே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ஒன்ஸ் ப்ளஷ் அண்ட் ப்ரான்சர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரு மாதிரி கொஹேசிவாக செட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பியூர் ஆலிவ்ன்ற ஷேட் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டராக இருந்திருக்கும். பட் when I complete my makeup அது வந்து கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகி என்னோடய ஸ்கின்னோட செட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பாடியோட இது நல்லாவே மேட்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் இந்த நைகா ஸ்கின் ஷீல்ட் ஃபவுண்டேஷன் வந்து பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பியூர் ஆலிவ் வந்து ஒரு 2 ஷேட்ஸ் எனக்கு வந்து லைட்டராக இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா அது நல்லா ஆக்சிடைஸ் ஆகி நம்ம ஸ்கின்னோட நல்லா செட் ஆகிடும். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் தட் வுட் மீன் தி வேர்ல்ட் டு மீ. ஆல்சோ உங்களுக்கு என்னோட பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஐ திங்க் I'll be really active there. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை மேக்கப் டவுட்ஸ் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி DM me. நான் மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஐ லவ் டு டாக் டு யூ கைஸ், தட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஐம் ஜஸ்ட் பில்டிங் இட் அப். ஸோ நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து DM பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா there are high chances that you can be on my story and things like that. I love to do it for you guys. So please make sure to check me on my Instagram as well. And yeah, with this I complete this video and I'll meet you guys in my next one. Until next time, bye guys. Have a great day.